இன்னும் பாருங்கள், இது என்னது தெரியுமா? பருத்தி கொட்டை பால் காய்க்க பருத்தி கொட்டை போட்டு அதை இருங்க, இதுதான் பருத்தி கொட்டை. இந்த பாருங்க, இந்த பருத்தி கொட்டையை நல்லா நனைய வச்சு கழுவிட்டு நனைய வச்சுட்டேன். நனைய வச்சு இப்போ அரைச்சி பால் எடுத்து இந்த பாலை இதில் ஊற்றி இது பண்ணியிருக்கேன். இந்த நல்லா காய்க்க இந்த பாருங்க, இந்த பச்சரிசி மாவு இவ்வளோ போட்டேன். இதுக்கு இதில் போட்டிருக்கேன் எல்லாம். அப்புறம் இந்த பாருங்க, சுக்கு பொடி இவ்வளோ போட்டேன். அப்புறம் இன்னும் பாருங்க, வெல்லம் போட போகிறேன். இப்போ அதான் உங்களுக்கு காட்டணுன்னுட்டு போடுறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடுவேன். இது வந்து இந்த இந்த கரண்டிக்கு 1.5 ஆப்பை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு பருத்தி பால் காய்ச்சி குடிங்க. இது எதுக்கு தெரியுமா? சளி இருந்தாலும் போகும். சளிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நெஞ்சில் ஹார்ட் அட்டாக்கு வராது. எங்கள் அப்பா பணியாரும்போது எங்கள் அம்மா இதை காய்ச்சி எனக்கும் தருவா, எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கும் தருவா. நான் ஒரு டம்ளர் குடிச்சிடுவேன். பெரிய டம்ளர் இல்லை, எனக்கு அப்பவே இவ்வளோ தாண்டி ஒரு டம்ளரில் எங்கள் அம்மா தந்தானா நான் குடிச்சு விடுவேன். இன்னும் வருங்க, இங்கே ஒருத்தையும் பார்த்து பருத்தி பால் விற்கான். இவ்வளோ தாண்டி டம்ளர் 10 ரூபா. சின்ன டம்ளர் தான் இது. இன்னும் வருங்க, குட்டி டம்ளர் தான், ஒரு 100 கிராம் அவ்வளோதான் பிடிக்கும். அதனால் நான் இப்போது இந்த பருத்தி பால் காய்ச்சி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இதில் பருத்தி பால் இந்த பருத்தி கொட்டையில் உள்ள பால் நனைய போட்டு தான் நான் காலையில் நனைய போட்டேன். இப்போ அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி பாலை மட்டும் நல்லா ஜல்லடை வச்சு எடுத்து போட்டிருக்கேன். இவ்வளோடு பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். பச்சரிசி மாவு போட்டு கரைச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சுக்கு பொடி கொஞ்சமாக போட்டேன். ஒரு உங்கள்கிட்ட காட்டினேன்ல. அப்புறம் வெல்லம் இன்னும் வெல்லம் போட்டுக்க இது போடணும். இப்போ உங்கள்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு 1.5 கரண்டி வெல்லம் போட்டிருக்கேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம். நீ தானே ஃபஸ்ட்டில் செஞ்சுருக்கேனா, அதனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டு சுக்கு பொடி போடலாம். இந்த இது நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? கொஞ்சம் திப்பிலி அதிமதுரம் கொஞ்சம் தான், ஒரு 4 திப்பிலி, ஒரு அதிமதுரம், ஒரு கொஞ்சம் அதிமதுரம், கொஞ்சம் இந்த நம்ம இது என்னது சுக்கு, இந்த மாவுலிங்க போட்டிருந்தாலும் அந்த வாய்வெல்லாம் கேட்கும். மகாலிங்க பட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை கொஞ்சமாக போடணும். போட்டு சலித்து எல்லாம் கொஞ்சோண்டு போட்டு செய்யணும். கொஞ்சம் ஒரு 2 பொடி அள்ளி போட்டால் போதும். சுக்கு பொடி போட்டு மெத்திலா அவ்வளோ போட்டால் கூட போதும். அந்த பொடியை போட்டு நம்ம சளிக்கு அந்த ஈரலில் நெஞ்சில் இருக்க சளி போவோம். இந்த இது ஹார்ட் அட்டாக்கு வராது. அதான் மெயின் பாயிண்ட்டு. நமக்கு ஆம்பளைங்களுக்கு கொடுத்தா உட்காந்து வேலை செய்து அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா ஒரு வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு சாப்பிடுவோமே. டெய்லி பருத்தி பால் குடிக்கணும் இருக்குது அவங்க காசு கொடுத்து, நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் இதில் எல்லோரும் சாப்பிடணும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் என்னமோ சொல்தாவில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பையன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ இதெல்லாம் செஞ்சு போட்டு செய்யுமான்ட்டு. அதனால் நிறைய பேர் பார்க்கணும்.